வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 கும்பராசிக்கான ராகுகேது பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 18, 2025 ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க. அப்போ உங்களோட ராசிக்கு ராகு வராரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு கேது வராரு. உங்களோட ராசிக்கே ராகு வராரு அப்படின்ட்டு எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போ தான் ஜென்மசனி முடிஞ்சிருக்கே, உடனே ராகு நம்மளோட ராசிக்கு வராருன்னு பயப்பட தேவையில்லை. இந்த ராகுவை குருவோட பார்வையில் இருப்பார். அதனால் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்க முடியும். மிகப்பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நன்மைகள் நடக்கும். குருவோட பார்வை உங்களோட ராசியில் இருக்கனால உங்களுக்கு அந்தஸ்து கௌரவமெல்லாம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா வகையிலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இருக்குங்க. உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லாம் நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். முதல் திருமணம் சரியில்லை, 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக திருமண அமைப்புகள் அமையுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. நல்ல கோர்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட்லாம் அமையுங்க. தொழில் வியாபாரத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் நல்ல உயர்வுகளும் கண்டிப்பாக உண்டுங்க. கம்பெனியில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்க. அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி நல்ல பேர் புகழ் நல்லபடியாக நீங்கள் சம்பாதிப்பீங்க. அது மூலமாக கம்பெனிக்கும் நல்ல உயர்வுகள் இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய கேரியர்லேயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக பேசணும். சனி 2ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் என்ன கமிட் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருவீங்க. வெளிநாட்டு பயணங்கள், அதே மாதிரி இடம் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், வெளிநாடு வெளி மாநிலங்களுக்காக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது நல்லபடியாக அமையுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் அமையாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி இருக்காதுங்க. உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உங்களோட அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பாக உயருங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். அதே மாதிரி எல்லா செயல்களும் ரொம்ப தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. இதுக்களோட சாரங்களை பற்றி பார்ப்போம். மே 18, 2025 24 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் ராகு குருவோட சாரத்தில் இருப்பார். குரு பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கனால இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கிறது, அதே மாதிரி புத்திர பாக்கியம் அமையிறது, அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கிறது, நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது, அது மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் நடக்குங்க. நல்ல வரன்கள் அமைஞ்சு நல்ல திருமணம் அமையக்கூடிய நல்ல காலகட்டமாக இது அமையுங்க. 24 நவம்பர் 2025 1 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பார். ராகுவோட சாரத்திலே இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் வெற்றிகள் அடைய முடியும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் போய் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டங்களில் வேலை கிடச்சி நீங்கள் போகிறதுக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்க இது. 1 ஆகஸ்ட் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்களில் ராகு அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பார். செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். செவ்வாய்ங்கிறது உங்களோட ராசிக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களோட குடும்பத்தில் ரொம்ப முதியவர்களாக இருக்காங்கன்னா அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. இப்போ கேதுவோட சாரத்தை பற்றி பார்க்கலாங்க. மே 18, 2025 20 ஜூலை 2025 இந்த காலகட்டங்கள்லாம் கேது உத்திர நட்சத்திரத்தில் இருப்பார். சூரியனோட சாரத்தில் இருப்பாருங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. 20 ஜூலை 2025 30 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் கேது பூர நட்சத்திரத்தில் இருப்பார். சுக்கிரனோட சாரத்தில் இருப்பாருங்க. அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கான நல்ல வரன்கள்லாம் அமையுங்க. எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அது இருக்குங்க. 30 மார்ச் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டம்லாம் கேது மக நட்சத்திரத்தில் இருப்பார். கேதுவோட சாரத்திலே இருப்பாருங்க. இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த ராகுகேது பயிற்சி கும்பராசிக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி நன்றி நன்றி.